ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மிச்சமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வீக் ஃபுல்லாகவே அரிசி மாவு வச்சு டேஸ்டியான என்ன மாதிரியெல்லாம் ரெசிபி செய்யலும்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபியாக நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு பேக்கெட் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். அதில் 1 கப் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு திருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா எடுத்து காட்டும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட வாசம், உப்பு எல்லாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நாங்கள் பாலில் சேர்க்க போகல பால் நல்லா திக்காக வரும். அடுத்து கொழுக்கட்டைக்கு நாங்கள் மாவு பிணைஞ்சு குறை வேணும். அதுக்கு நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை இப்படி சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கை சூடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ கை வைக்க எலுமாவின் அளவுக்கு சூடு ஆறி வந்த பிறகு இதை நல்லா பிணைஞ்சு ஒரு டோ மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. லேசான சூடு இருக்க போக்கோலையே ஒரு 2 நிமிஷம் மாதிரி பிணைஞ்சிங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி குட்டி குட்டி போல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் பெருசாக செஞ்சிங்கன்னு சொன்னால் நல்லா வேவாது. அதனால இந்த மாதிரி அளவில் சின்னதாக போல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் செஞ்சு எடுத்த கொழுக்கட்டை போல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் பாலை கொதிக்க வைக்க வேணும். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் உண்டை திருவி அதிலிருந்து எடுத்த ஒரு கட்டியான தேங்காய் பால் 1 கப்பும், 2 கப் தண்ணிப்பால், அதாவது 2வது தைனம் எடுப்போமே அந்த பால் 2 கப் அளவுக்கும், 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க்கும் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நாங்கள் பாலை கொதிக்க வைப்போம். சட்டியோண்ட அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப் பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டாகவே எடுத்து வச்சுருந்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் இது மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம்னா கொழுக்கட்டை போல்ஸ் அதெல்லாம் இந்த பாலில் சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் போல்ஸ் எல்லாம் சேர்க்க வேணும். இப்போ நாங்கள் வேக வச்ச டைம்லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்குது. இந்த டைமில் நாங்கள் சீனி சேர்த்துக்குற வேணும். நான் 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைய வேணும்னு சொன்னால் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்து குறையிலும். ஒவ்வொருத்தருட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு குறையிலும். இது மாதிரி சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு நாங்கள் தேங்காய் பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொண்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மிச்சமே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பால் கொழுக்கட்டை. அதை நாங்கள் ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம்.
இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் அண்ட் டேக் கேர்.